நாக்கு 2 வேலைகளை செய்கிறது. ஒன்று, உணவு உண்பதற்கு அது உதவுகிறது. 2வது பேசுகிறது. 2லும் அடக்கம் தேவை. நமக்கு பொருந்தக்கூடிய உணவை உண்ண வேண்டும், இன்சொல்லையே பேச வேண்டும் என்று நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் சொல்கின்றன. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் வள்ளுவர். ஒரு கனி இருக்கிற போது காய் யாராவது சாப்பிடுவார்களா? எனவே இனிய சொற்களை பேசுங்களேன் என்பது வள்ளுவருடைய ஒரு வேண்டுகோள். இனிய சொற்களை பேசாமல் இன்னாத சொற்களை பேசினால் என்ன வகையான விபரீதம் நிகழும் என்பதையும், வாழ்வில் ஒரே முறை அவ்விதம் நடந்து கொண்டால் கூட எப்படி முழு வாழ்வையும் அந்த சொற்கள் பாதிக்கின்றன என்பதையும் நம்முடைய இரு பெரும் இதிகாசங்களும் தெரிவிக்கின்றன. ராமாயணமும் சரி, மகாபாரதமும் சரி, வலியுறுத்துகிற அறக்கோட்பாடுகளில் முக்கியமானது நாவடக்கம், இனிய சொற்களை பேச வேண்டும் என்பது.